பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருத்தரும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க, அனலாக இருக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, நம்மை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்து அவருக்காய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது அசதியாயிராதிருங்கள், இரண்டாவது அனலாயிருங்கள் என்று சொல்லுகிறார், மூணாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அசதி இருக்கிற. தேவனுடைய காரியத்தில், சபைக்கு வருவதில், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் ஒரு அசதி இருக்கிறது. இந்த அசதியை விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பி ஆண்டவருக்காக ஆவியில் அனலாய் மாறி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக கூட்டம் நடத்துகிற தேவனுடைய மனிதர். அவர் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஊழியம் கூட்டம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா பாவ காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர் பிரசங்கம் பண்ணுவார். அதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, தங்கள் பாவ பழக்க வழக்கத்தை விட்டு மனம் திரும்பி விடுவார்கள். சிகரெட்டு குடிப்பது, போதை பழக்க வழக்கத்தில் இருப்பது, மதுபானம் குடிப்பது, இது எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பார்கள். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரி தேவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போய் அந்த ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர், நான் பாவம் செய்யலை, ஆனால் நான் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நான் செய்ய முடியாமல் இருக்கிறேன். அவருக்காக நான் செய்ய வேண்டிய ஊழியங்கள் செய்ய முடியாமல் நான் இருக்கிறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் இனிமேல் ஆண்டவருக்காக இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் ஆண்டவருக்காக அசதியாயிராமல் ஊழியம் செய்வதற்கு என்னை முழுதும் ஒப்புக் கொடுங்கன்னு சொல்லி அந்த மகள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், ஒரு விடுதலை உண்டாகணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இன்றைக்கு இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம என்ன சொன்னோம்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போமானால் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதர், அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பணத்திற்காக வேலை செய்தார். அந்த வேலையை செய்து கொண்டே புதிய ஏற்பாட்டை பெங்காலி மொழியில் மொழிபெயர்த்தார். அவருடைய மகன் பீட்டர் மரித்து போனான். அவருடைய மனைவி டார்த்தி அதிக மன அழுத்தத்தினால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். அவள் இந்த மன நோயிலிருந்து சாகு வரை மீண்டு வரவில்லை. இத்தனை கஷ்டங்களையும் சகித்து கொண்டு தன்னை அழைத்த தேவனின் எண்ணத்தையும் ஏக்கத்தையும் எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அவரது ஊழியம், அவருக்காக இந்த வில்லியம் கேரி வல்லமையாக ஊழியம் செய்தார். வில்லியம் கேரியின் பொன்மொழி, தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்ப்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்பதே. அவர் நல்ல செல்வ செழிப்பான தேசத்தை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு வந்து தேவனுக்காக எல்லா கஷ்டங்களையும் சகித்து தன் ஊழியத்தை இந்தியாவில் நிறைவேற்றினார். அவருடைய அர்ப்பணத்தினால் தான் இன்று வட இந்தியா மொழியாகிய பெங்காலி, ஒரியா, மராத்தி, இந்தி, அசாமீஸ் மற்றும் சமஸ்கிருத மொழியில் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேவனுக்காக சேவை செய்த அவர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதற்கான பிரதிபலனை தேவன் நமக்கு நிச்சயமாக தருவார். ஆமென். எனவே அந்த வில்லியம் கேரியை போல அவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து அவர் சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டு விலகாமல் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்கேயோ பிறந்து வந்து இந்திய தேசத்தில் ஊழியம் செய்த அந்த வில்லியம் கேரியை போல இன்றைக்கு அநேக வில்லியம் கேரிகளை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் ஒரு வில்லியம் கேரியை மாறி கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். அநேக மக்கள் இயேசு அறியாமல் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் பாவத்தில் சிக்கியிருக்கிறாங்க. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை தேடி நாம் புறப்பட்டு சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். நம்ம மூலமாக அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வில்லியம் கேரி அவருடைய தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்து
தன்னுடைய மனைவி பிள்ளைகள் வித்தியாசமாய் மாறினாலும், பிள்ளைகள் மரித்து போனாலும், தன்னுடைய மனைவி மனநல பாதிக்கப்பட்டவங்களா மாறினாலும், அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக தன்னுடைய அழைப்பில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றியது போல நீங்களும் நானும் ஒரு வில்லியம் கேரியை போல நம்முடைய தேசத்தில் எத்தனையோ மக்கள் இயேசு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து அந்த மக்களை இயேசுவிடம் திருப்புவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகிற நாட்களில் புதிய ஆத்துமாக்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவை குறித்து அறிவிப்போம். இயேசு அறியாத இடங்களுக்கு புறப்பட்டு செல்வோம். கிறிஸ்துவை அறிவிப்போம். ஒரு வில்லியம் கேரியை போல நாமும் எழும்புவோம். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வில்லியம் கேரி எங்கள் இந்திய தேசத்தில் வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலையையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக ஆவியில் அனலாய் மாறி அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தது போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அது ஒரு வில்லியம் கேரியை போல எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்துகிற அந்த கிருபை எங்களை தாரும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.